ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு வடைகறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1-2 அரைச்சிருக்கேன். 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4-5 பூண்டு கல்லில் இடித்து போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான வடைகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் சமையல் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் கூட போட மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வடைகறி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ஒரு சின்ன பேஷனில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி டெய்லியும் இட்லி, பூரி, சப்பாத்திக்கு நம்ம செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம். எப்போவும் இட்லி, தோசைக்கு வெறும் சட்னியே சாம்பாரே வைக்காமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்காமல் வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி இதை நல்லா நீங்கள் கடாயில் ட்ரையாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்படியும் செய்யலாம். ஃப்ரை பண்ணாமல் கடாயில் போட்டு ட்ரையாக வறுத்துட்டு பொடியாக பண்ணி அப்படி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா பொடியாக மசித்து எடுத்துக்கணும். நான் 1-2 தான் மசித்தேன். நீங்கள் நல்லா கையில் மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். முதல்ல சோம்பு போட்டுக்கலாம். நான் அந்த கடலைப்பருப்புலேயே நிறைய சோம்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம் இப்போ போடாமல் அப்புறமா தான் நான் போடுவேன். ஏன்னா இப்போ போட்டால் வெடிக்கும். பிரியாணி எல்லாம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க இந்த ரெசிபியை இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வீடியோ போடுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்போடு அரைக்கும்போது அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா லவங்கம் 2 நான் போட்டுக்கிட்டேன். இப்போ தான் லவங்கம் நான் சேர்த்துறேன். நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் 2 லவங்கம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள், நம்ம தேவைக்கேற்ப தனியாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள். காரத்தோட அளவு பார்த்து போடுங்க. ஏன்னா கடலைப்பருப்புலேயே பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கு. அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது பச்சை வாசம் போக நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா கிரேவி மாதிரி வரணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள், நீங்கள் சீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பொடியாக
நல்லா மசித்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு நம்ம வடை மாதிரி செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா பொடி பண்ணணும். நான் வந்து 1 or 2 தான் நான் வந்து மசித்தேன். நீங்கள் நல்லா பொடி பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். நல்லா பொடி பண்ணிடுங்க. போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகணும். தண்ணியே ஊற்றாம தான் செய்யணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பருப்பு வடை செய்யும்போது கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாள் வந்து இது மாதிரி வடைகறி நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதலே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.